பொதுவாக அல் குர்ஆனை நாங்க எப்ப தொடுவோம் என்று சொன்னா எங்களோட வீட்லயும் சரி இந்த ரமலான் மாதம் வந்தா தான் அதை நாங்க தூசி தட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு ஆக்களும் அந்தந்த ரமலான் மாதம் வந்தா அவங்க அவங்களோட குர்ஆனை தேடி எடுக்கிறது. இது ஏண்ட குர்ஆன், இதை நான் ஓதோனும், இதை யாரும் தொடவானான்னு சொல்றது, அதுல போட்டிக்கிற மாக்க யாரும் மங்காளிங்கள் ஆக்கவானான்னு சொல்றது. இப்படி குர்ஆனுக்கு ஒரு போட்டி தன்மை ஒன்று வரும். அது ரமலான் மாதத்தில் மட்டும்தான். இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய நாட்காட்டியில் இஸ்லாமிய கேலண்டரில் ரமலான் மாதம் 9வது ஒரு மாதம். இந்த 9வது மாதம் அல்லாஹ் தஆலா புனிதமான ஒரு மாதமாக ஆக்கி இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நோன்பு நோற்று அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு புனிதமாக வைத்திருப்பதற்கும் இந்த ரமலான் மாதம் சிறப்பு மிக்கதாக அமைவதற்கும் மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய அல் குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ நாங்கள் இப்போது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமானது புனிதமிகு ரமலான் மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதம் அருளப்பட்டது. ஹுதல் லின் நாசி, இந்த குர்ஆன் என்ன செய்யும்? அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா, அது மக்களுக்கு தெளிவாக நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப அல் குர்ஆன் என்றது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, தெளிவாக நேர்வழி காட்டக்கூடியது. எது சரி எது பிழை என்பதை சரியான ஒரு அளவுகோலாக, இதை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதை செய்தால் நீங்கள் பாவியாக விடுவீர்கள், இதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதை நீங்கள் தொடவே கூடாது என்று சொல்லி எது சரி எது பிழை என்பதை தெள்ள தெளிவாக அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தந்து இருக்கின்றது. அப்ப ஃபுர்கான் என்ற பெயர் என்னன்னு சொன்னா, எது சரி எது பிழை என்பதை எங்களுக்கு சரியான முறையில பிரித்தறிவிக்க கூடியது என்பதை தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். இன்னொரு சூராவிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நாங்கள் இதை அருளினோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்போ மனிதர்கள் மக்களாகிய எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனோடு உரிய தொடர்பு அதிகமாக காணப்பட வேண்டும். பொதுவாக அல் குர்ஆனை நாங்க எப்ப தொடுவோம் என்று சொன்னா எங்களோட வீட்லயும் சரி இந்த ரமலான் மாதம் வந்தா தான் அதை நாங்க தூசி தட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு ஆக்களும் அந்தந்த ரமலான் மாதம் வந்தா அவங்க அவங்களோட குர்ஆனை தேடி எடுக்கிறது. இது ஏண்ட குர்ஆன், இதை நான் ஓதோனும், இதை யாரும் தொடவானான்னு சொல்றது, அதுல போட்டிக்கிற மாக்க யாரும் மங்காளிங்கள் ஆக்கவானான்னு சொல்றது. இப்படி குர்ஆனுக்கு ஒரு போட்டி தன்மை ஒன்று வரும். அது ரமலான் மாதத்துல மட்டும்தான். ரமலான் மாதம் முடிஞ்சதோட அந்த குர்ஆன் ஒரு இடத்துல இருக்கும். இந்த போட்டியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அடுத்த வருஷம் ரமலான் வரணும், இதுல நாங்க போறது. சரி, இப்ப நான் இந்த பயான சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு சில மனசுல வரும் 10-12 நோம்பு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் எப்படியாவது ஓதி முடிக்கணும்னு சொல்லி. பொதுவாக ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, ரமலான் மாதத்திலையும் சரி எங்களுக்கு ஒரு ஊசலாட்டத்தை போட்டுருவான். 12 நோம்பு போயிட்டு இதுக்கு பிறகு ஓதி எங்க முடிக்க போறீங்கன்னு சொல்லி. அந்த எண்ணத்தை நீங்க எடுக்க தேவையில்லை. நீங்க மனசுல எப்படி எடுக்கணும் என்று சொன்னா, இருக்கிற 12 நோம்புக்கும் இல்லாட்டி 15 நோம்புக்கும் என்னால எவ்வளவு ஓத முடியுமோ அதை நான் ஓத வேண்டும். நான் என்னால எவ்வளவு என்னால ஓத முடிக்க முடியுமோ அதை நான் ஓதி முடிக்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட எவ்வளவு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவ்வளவு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல் குர்ஆனோடு எங்களுக்குரிய தொடர்பை நாங்கள் கிட்டியாக்கி கொள்ளணும். பொதுவாக முஸ்லிம்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னா, அல் குர்ஆன் ஒரு பக்கம் இருக்கும், எங்களோட வாழ்வியல் ஒரு பக்கம் இருக்கும். இரண்டும் வெவ்வேறு துருவங்களாக இருக்கின்றது. இது பிழையான விஷயம். அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட நடவடிக்கைகளோடு அல் குர்ஆன் எங்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும். நாங்க தின்றதென்றாலும் சரி, குடிக்கிறதென்றாலும் சரி, எங்களோட அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் அல் குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது.